வணக்கம். உங்க மனநலத்துக்காக ஒரு ஏஐ கூட பேசி பார்க்கலான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அந்த சுவாரஸ்யமான ஆனா ரொம்பவே சிக்கலான உலகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஏஐ தெரப்பிங்கிற டெக்னாலஜி வேகமா வளர்ந்துட்டு வருது. ஆனா அதோட பிரகாசமான பக்கத்துக்கு பின்னாடி ஒரு இருண்ட நிழலும் இருக்கு. அத பத்தியும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டெக்னாலஜி கொடுக்கிற நம்பிக்கை ஒன்றும் சாதாரணமானதில்ல. மனநல ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தெரியுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நடுராத்திரிலையோ இல்ல அதிகாலையிலையோ யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப கம்மி செலவுல உடனடியா ஒரு சப்போர்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த ஒரு வசதி தான் நிறைய பேரை இந்த ஏஐ பக்கம் இழுக்குது. முதல்ல பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான தீர்வு மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த பளபளப்பான தோற்றத்துக்கு பின்னால சில சிக்கலான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரியான தீர்வா, இல்ல இதுல நாம பார்க்காத வேற ஒரு பக்கமும் இருக்கா? சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ மனநல ஆதரவுக்கான தேவை உலகம் முழுக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் சாட்பாட்கள் மாதிரியான ஏஐ அசிஸ்டன்ஸ் தெரப்பி துளைக்குள்ள வராங்க. உடனடியா உதவி தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான பிரைவேட்டான ஒரு வழியா தெரியுது. ஆனா இந்த ஏஐயோட நன்மைகளும் அது எவ்ளோ பிரபலங்கிறதும் கதையோட ஒரு பாதி தாங்க. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இந்த டெக்னாலஜியோட அடிப்படை லிமிட்டேஷன்ஸ் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுல தான் ஒரு அடிப்படை பிரச்சனையே இருக்கு. எந்த ஒரு தெரப்பியோட ஆன்மாவே உண்மையான மனுஷங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு தொடர்பும் புரிதலும் தான். ஆனா ஒரு ஏஐனால அந்த நிஜமான உணர்வை எப்பவுமே கொடுக்க முடியாது. இந்த பச்சாதாப இடைவெளி, அதாவது எம்பத்தி கேப் தான் ஏஐ சிகிச்சையோட மிகப்பெரிய சவால். இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ஒரு மனுஷனா இருக்கிற தெரபிஸ்ட் உங்க வாய்ஸ்ல இருக்கிற சின்ன ஏற்ற இறக்கத்தை கூட கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி பேசுவாங்க. அதுதான் உண்மையான எம்பத்தி. அதுதான் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. ஆனா ஏஐ என்ன பண்ணுது? அது உணர்ச்சிகளை காப்பி பண்ணுது, அதுக்கு கொடுத்த அல்காரிதம் படி வேலை செய்யுது, நாம கொடுக்குற டேட்டாவை வச்சு கணக்கு போடுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு நம்மள உணருது, இன்னொன்னு நம்மள கணக்கிடுது. இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, ஏஐ கொடுக்கிற பதில் புக்ல படிச்ச மாதிரி 100க்கு 100 கரெக்டா இருக்கலாம். ஆனா அதுல அந்த நிஜமான ஒரு அக்கறை இருக்காதே. நீங்க ரொம்ப கவலையா இருக்கும்போது ஆறுதலா 2 வார்த்தை பேசாம ஒரு மெஷின் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அது நம்மள இன்னும் அதிகமா காயப்படுத்த தானே செய்யும். இது ஹீலிங்குக்கு நேர் எதிரானது. பாருங்க, நம்மளோட உணர்ச்சிகள் ரொம்பவே சிக்கலானது. நம்ம கலாச்சார பின்னணி, தனிப்பட்ட அனுபவங்கள்னு பல நுணுக்கமான விஷயங்கள் அதுல கலந்துருக்கும். ஆனா ஏஐ அதோட ப்ரோக்ராமிங்கை மட்டும் நம்பி இருக்கிறதால இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு ரொம்ப பொதுவான, சில சமயம் சம்பந்தமே இல்லாத ஆலோசனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் ஏஐனால என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை அது ஏதாவது தப்பு பண்ணா என்ன ஆகும்? இப்போ நாம பேச போறது வெறும் லிமிட்டேஷன்ஸ் பத்தி இல்ல, உண்மையான ஆபத்துகளை பத்தி. ஒரு விஷயத்த செய்ய முடியாம போறதுக்கும் அத தப்பா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏஐ மனநல சிகிச்சையில இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். லிமிட்டேஷன்ஸ்னால நமக்கு ஏமாற்றம் வரலாம், ஆனா தவறான ஆலோசனைகளால பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம். இங்க சில முக்கியமான ஆபத்துகளை பார்க்கலாம். தப்பா நோயறிதல் பண்ணா ஒருத்தரோட நிலைமை இன்னும் மோசமாகலாம். நாம ரொம்ப பிரைவேட்டா ஷேர் பண்ற விஷயங்கள், அதாவது நம்ம டேட்டா தப்பா பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, மனுஷங்க கிட்ட பேசுறத குறைச்சிட்டு ஒரு ஆப் கூட மட்டுமே பேசிட்டு இருந்தா நம்ம தனிமை இன்னும் அதிகமாகும் தானே. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. இதுல எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்கு. தற்கொலை எண்ணங்கள் இல்லனா கடுமையான மன அழுத்தம் மாதிரி நெருக்கடியான நேரங்கள்ல ஒரு ஏஐக்கு அந்த நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க முடியாம போகலாம். ஒரு மனுஷன் உடனடியா அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய, உதவி கேட்டு வர ஒரு அபாய குரலை ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியா மிஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. இதத்தான் டெக்னிக்கலா பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஐ ஏன் ஒரு குறிப்பிட்ட அட்வைஸ் கொடுக்குதுங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியவே தெரியாது. அதோட முடிவுகள் எப்படி எடுக்கப்படுதுங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம டேட்டா எவ்வளோ பாதுகாப்பா இருக்கும்? ஒரு தப்பு நடந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்குவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்ல. அப்போ ஏஐய மொத்தமா வேணான்னு சொல்லிடலாமா? இல்ல, அப்படி இல்ல. ஒரு சமநிலையான முன்னோக்கிய தீர்வை பத்தி இப்ப யோசிக்கலாம். இந்த டெக்னாலஜியோட ரோலை மாத்தி யோசிக்கிறது மூலமா நாம எப்படி இதை பாதுகாப்பா அதே சமயம் யூஸ்ஃபுல்லா மாத்தலான்னு பார்க்கலாம். அப்போ இதுக்கு சரியான வழிதான் என்ன? நாம ஏஐய ஒரு தெரபிஸ்டா பார்க்க கூடாது. அதுக்கு பதிலா ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட்டுக்கு உதவுற ஒரு சப்போர்ட்டிங் டூலா மட்டும்தான் பார்க்கணும். ஒரு மனுஷனோட சூப்பர்விஷன்ல ஏஐ வேலை செய்யறது தான் பாதுகாப்பான சரியான அப்ரோச். ஃபைனலா இந்த முழு டிஸ்கஷனோட முக்கியமான பாயிண்ட் இதுதான். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மனநல சிகிச்சையோட இதயமா இருக்கிறது அந்த உண்மையான மனித உணர்வும் ஆழமான புரிதலும் தான். அதை வேற எதுனாலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதனால இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. நம்மளோட மனிதத்தன்மையை இழக்காம டெக்னாலஜியை எப்படி நம்ம நன்மைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது? இது வெறும் மென்டல் ஹெல்த் பத்தின கேள்வி இல்ல, நம்மளோட ஒட்டுமொத்த ஃபியூச்சரை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?